Welcome back. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்கலாம். சார்ட் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் அதாவது ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குங்க. அடுத்த ஹையும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணக்கூடாது. அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாம அந்த ஹை பிரைஸையே டச் பண்ணிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நமக்கு பாட்டம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். இந்த லைன் பேர் கிரீன் லைன் பேர் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை விட ஹையர் லோவா இருக்கணும். ப்ரீவியஸ் லோ இங்க இருக்கு, அடுத்த லோ பாத்தீங்கன்னா ஹையர் லோ, தென் நெக்ஸ்ட் லோ ஃபார்ம் ஆகுறதும் இந்த லோவை விட ஹையர் லோ. ஸோ ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும். பட் ஆனா ரெசிஸ்டன்ஸ்ல அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த பேட்டர்ன் பேர் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். இது எப்போ ரொம்ப சக்சஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 டச் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை 2 தடவையாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதே டைம்ல கீழே ஒரு 3 சப்போர்ட்டாவது எடுத்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் திருப்பியும் இதை கேண்டில் ஸ்டிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த பிரைஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை விட ஃபார்ம் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் லோ வந்து ஹையர் லோ, நெக்ஸ்ட் லோ ஹையர் லோ, நெக்ஸ்ட் லோ ஹையர் லோ. இந்த மாதிரி ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே போறதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கவே கூடாது. அதாவது அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா விக் மேல இருக்கும், கேண்டில் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா விக் மேல இருக்கும். நமக்கு என்னன்னா க்ளோசிங் பிரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. எந்த இடத்துல க்ளோஸ் வைக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதை பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி டார்கெட் செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டார்கெட். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரைஸ் வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். நம்ம எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலேயே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பவுமே வைக்கக்கூடாது. அதுல இருந்து கொஞ்சம் பிரைஸ் தள்ளி கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு டார்கெட்ல வந்து இந்த லென்த் தான் இங்க நீங்க டார்கெட்டா செட் பண்ண போறீங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ங்கிறது இவ்வளவுதாங்க. பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆகணும். அதுல ஹை எல்லாமே எப்படி இருக்கணும், சிமிலரா இருக்கணும். நீங்க கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகாம பாத்துக்குங்க. அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னது, அது பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி பிரேக் அவுட் இந்த இடத்துலயே பிரேக் அவுட் ஆனா அது அசெண்டிங் ட்ரையாங்கிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கு ரூல்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 2 டச்சஸ் ஆகுது இங்க இருக்கணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ்ல 2 தடவையாவது டச் பண்ணிட்டு 2 தடவையாவது ரிஜெக்ட் ஆயிருக்கணும். 1 2 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்க மினிமம் 3 டைம் ஆகுது உங்களுக்கு ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் லோ. இந்த ட்ரெண்ட் லைன்ல ஒரு 3 டச் ஆகுது இருக்கணும். மேல 2 டச், கீழே 3 டச் இருந்தது அப்படின்னா நீங்க இதை அசெண்டிங் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த சார்ட் பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லைவ் ட்ரேட் எக்ஸாம்பிளே வந்து காட்டுறேன். அதாவது ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கேன் அவலான். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சார்ட் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 552ங்கிற பிரைஸ்க்கு மேல இங்க 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கு. மறுபடியும் இதை டச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து டச் 1 டச் 2 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இது என்ன வந்து உங்களுக்கு கிளியரா வரைஞ்சு காட்டுற பாருங்க. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா எடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹையர் லோ, இந்த லோவை விட பாத்தீங்கன்னா இது வந்து ஹையர் லோவை எடுத்திருக்கேன். ஹையர் லோ, நெக்ஸ்ட்டும் ஹையர் லோ, நெக்ஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. இந்த இடத்துலயும் பிரைஸ் இந்த கப்ப பாருங்க 2 டேஸாவே இந்த 2 கேண்டிலுமே வந்து இந்த பாடி ஆஃப் த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல போகல. ஸோ அதனால நம்ம வந்து அதை வந்து ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேல இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட். அப்ப நீங்க என்ட்ரியே வந்து எங்க எடுக்க முடியும், இங்க தான் என்ட்ரி எடுப்பீங்க. பட் இதுக்கு டார்கெட் அப்படின்னு செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த லென்த் என்னவோ அதை தான் நம்ம என்னவா செட் பண்ணோம், இங்க டார்கெட்டா செட் பண்ணோம். அந்த டார்கெட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே அச்சீவ் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னுமே ரேலி ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா இந்த விக் இருக்கு இல்லையா, கேண்டில்ல விக் இருக்கிறதுனால நிறைய நாய்ஸஸ் இருக்கு.
சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விக்கு வந்து மேலே போயிடுச்சுல, அப்போ நம்ம மேலே ட்ராப் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இப்போ இந்த விக்கை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறதா இல்லை பாடி ஆஃப் த கேண்டில் வந்து, பாடி ஆஃப் த கேண்டில்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸோட பாடி, இதுதான் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாடியை டச் பண்ணி வரையதான் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாய்ஸஸ், அதாவது எக்ஸ்ட்ரா இந்த விக் நாய்ஸஸ்லாம் எனக்கு வேண்டாம், தெளிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லைன் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இதே சார்ட்டை இதே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், லைனாக மாற்றிட்டு கேண்டிலை சேஞ்ச் பண்ணி லைனாக மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த 2 டச் வந்து இங்கே மினிமம் வந்து நம்ம பார்த்தோம்னா 3 டச், அட்லீஸ்ட் 2 டச் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே 2 டச் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து 2 டச்சாவது இருந்தால் தான் நீங்கள் இது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னே சொல்ல முடியும். இப்போ இதில் இன்னொரு டச் வர மாதிரி கூட வரையலாம், கீழே இன்னொரு சப்போர்ட் லைன் கூட இப்படி வரையலாம். இதில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு டச் இங்கே ஒரு டச் வரும். ஸோ அகைன் வந்து இது அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான், உங்களுக்கு வந்து நல்ல பிரேக் அவுட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கோ இல்லை அந்த இது வந்து என்னென்னா க்ளோசிங் ப்ரைஸ் தான் எடுத்துக்கும். அதாவது அந்த ப்ரீவியஸ் டேலேருந்து நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ், அடுத்து நெக்ஸ்ட் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ். அந்த விக்கு இருக்கிறது இங்கே வந்து அந்த நாய்ஸே இருக்காது, உங்களுக்கு பார்க்குறக்கும் ஒரு சார்ட் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் ரூல்ஸ் ஒரு 2 டைம்ஸ் ஆகுது 2 பக்கமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் என்ன கேட்டால் மேக்ஸிமம் வந்து கீழே வந்து 3 டச்சஸ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன் 1 2 3. இன்னொரு ஆப்ஷன் தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி 2 இடத்துலையும் டச் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது ஐ ஹோப் உங்களுக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள்னா என்ன, அதை எப்படி நம்ம ரியல் ஒரு ஸ்டாக்கில் சூஸ் பண்ணவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், அவங்களும் கற்றுக்கிட்டோம் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. வாங்க இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் 1 டே டெய்லி சார்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி சார்ட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இங்கே அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு. எகைன் இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், இது ரிஜெக்ஷன் பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த கேண்டில் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 2 டச் மறுபடியும் எகைன் இங்கே போயிட்டு அந்த ஒரு சிங்கிள் டே கேண்டிலே இங்கேயும் டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேருந்து ஹை, தென் அடுத்த லோ, இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்து வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். இப்போ இதுலேயும் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ஒரு சேம் சப்போர்ட் லெவல், நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு சேம் அந்த ஹையர் லோ சப்போர்ட் எடுக்கணும். ஹையர் லோ சப்போர்ட் எடுத்துருக்கு, தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஹை வந்து சேமாக இருக்கணும், சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன்லேயே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே இந்த ப்ரைஸை தான் மெஷர் பண்ணி அங்கே டார்கெட்டாக செட் பண்ணுவோம். ஸோ இங்கே டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கலாம். செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1-2 கேண்டில்ஸ்லேயே உங்களுக்கு அந்த 2 டேஸ்லேயே டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பட் ஒரு 5 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 rupees வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த சார்ட் பேட்டர்ன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 days ஆர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அ வீக் வந்து உங்களுக்கு இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சார்ட் பேட்டர்னை தெளிவாக வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறது பெட்ரு. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்கிறோம், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆகணும், ரெசிஸ்டன்ஸ் லைனில் 2 டைம் ஆகுது மினிமம் டச் ஆகிருக்கணும் ஹை வந்து. அதே மாதிரி சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த ஹையர் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 டச்சஸ் ஆகுது இருக்கணும், 1 2 3 டச்சஸ் ஆகுது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது அசெண்டிங் ட்ரையாங்கிள். உங்களுக்கு டார்கெட் எப்படி செட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் மேலே எப்போவுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணும். இந்த பிரேக் அவுட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த
ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன் மேலேயே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் இது சப்போர்ட் ஆகிடும். அங்கே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்லேருந்து கீழே தள்ளி வைக்கிறது பெட்டர். நீங்கள் இந்த பெர்சன்டேஜ், அதாவது இங்கே வந்து உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த டார்கெட் வந்து என்ன ப்ரைஸ் வருதோ அதுலேருந்து ஒரு 1:2 1:3 ரேஷியோலையாவது நீங்கள் ப்ரைஸ் வந்து செட் பண்ணிக்கிறது பெட்ரு. ஓகே.